அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமையாக போகிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த வெளியில் போவானும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதம். ஒரு இனவாதத்தை பற்றி பேசும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, இனவாதம் எல்லாம் இல்லாமல் போகல, இன்னும் விஷயம் நடந்துடல, இல்லாமல் போகலைன்னு சொல்லி குழப்பி இது பண்ணிப்பாங்களே. ஸோ இப்போ இனவாதம் இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு ஆதாரத்துக்கு ஒரு புக் ஒன்று கிடைச்சிக்குது. ஸோ அந்த புக் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். என்னென்னா, முஸ்லீம்கள் சமகால பிரச்சனைகள், மூதூர் முராசில்ன்றவர் தான் எழுதிக்கிறாரு. பீஸ் ஹோம் பப்ளிகேஷன் மூலமாக பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு புக். இந்த புக் நிறைய விஷயங்களை பேசுது. நிறைய முஸ்லீம்கள காணிகள் எடுக்கப்பட்டது, எல்டிடி காசு நடந்த பிரச்சனைகள், மலைகளை சில ஒரு மலையை இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸோ இது மாதிரி விஷயங்களை பேசுது. நினைக்கிற மாதிரி இது 2013 பிரிண்ட் ஆகின முதல் பதிப்பு. ஸோ இப்போ எங்களுக்கு தேவையான பக்கம் போகும். அதோட இந்த 13ஆம் அரச திருத்த சட்டத்தை பற்றியும் பேசுது. ஆளுநர் ஆட்சி முறையில் குறைபாடு பற்றியும் ஒரு விதமாக பேசுது. ஆளுநர் ஆட்சி முறை உருவாகிடுன்ற மாதிரி விதமாக பேசுது. சின்ன லைட்டாக தான் பேசுது அந்த விஷயத்த. ஸோ எங்களோட பக்கத்துக்கு போகும். முஸ்லீம் எட்டேக்னு சொல்லுவாங்களே, அது எப்படின்ற விதமாக இந்த புக்கை பார்க்கும்போது தான் விளங்கிச்சு. டெக்னா என்ன, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சதி செய்கிறதுன்னு பேசுவாங்க. முஸ்லீம்கள் எதிராக வாழ்வீட்டில் ஒரு விஷயங்கள் செய்ய முடியாமிக்குது அப்படியெல்லாம் சொல்லும்போது அது என்னன்னு வேணுமே. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள். இது ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு டேட் போட்டு இந்த காலம் என்ன நடந்துச்சு, இந்த காலம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுது. உதாரணத்துக்கு பாருங்கள், 2013 3ஆம் மாதம் 11ஆம் தேதி அதில் ஹலால் தேவை, எனக்கு ஹலால் தேவை, நான் காலமாக ஹலால் உணவுகளே உண்கிறேன், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் எதுவும் ஹலால் உணவில் சேர்ப்பதில்லை, நீங்கள் விரும்பினால் உண்ணலாம். 2013 மாவட்ட இடைப்பட்ட நிகழ்வு ஒன்றில் பேசிய கிராமிய அலுவல்கள் தொடர்பான சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத செனவிரத்ன தெரிவித்தது. நான் நினைக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரோ தெரியாது. இப்படி ஒவ்வொரு விஷயம் பௌத்த தலைவர்கள் அர்த்தமுள்ள கருத்துக்கள்னு சொல்லி கொஞ்சம் விஷயத்தை பேசியது. அந்த பக்கமும் பேசியது. ஹலால் வேண்டாம் சும்மா இருங்க, உங்கள் கழுத்தில் இருக்கும் அழுத்தியபடி யாரும் உங்களுக்கு ஊட்டப்போவதில்லை. ஹலால் ஹராம் என்று 2 விடயங்கள் உள்ளன, இவை அனைத்தும் மனிதங்களில் உள்ளது. 2013 2ஆம் மாதம் 10ஆம் தேதி தம்புலை நாடு கூட்டம் ஒன்றில் ஜேவிபி தலைவர் சோமவங்ச அமரசிங்க தெரிவித்தது. அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக நான் சுமதம் பார்த்துக்கிறேன். நிறைய தம்புர அமர தேரர் பேர்த்து பேசிக்குது. ஸோ இப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசின ஒரு 2-3 அந்த கருத்துக்களையும் வச்சுக்குது. இதனால கருத்தை பாருங்கள், முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் முயற்சிகளும் எச்சரிக்கை சம்பந்தமான தொகுப்பு. இப்போ 2011 செப்டம்பர் 10ஆம் தேதி அன்றாபுரம் ஒட்டும்பாலம் பகுதியில் பல நூற்றாண்டு பழமையான முஸ்லீம்களுக்கு சொந்தமான இஸ்லாமிய பெரியாரின் அடக்கஸ்தலம் உள்ளிட்ட நினைவு சின்னங்களை போலீஸ்தாரின் பாதுகாப்புடன் பௌத்த மதமார்களின் தலைமையில் இடித்து தகர்க்கப்பட்டதாம். இப்போ 2012 போயிடுறாங்க. அது இப்போ 2012 ஏப்ரல் 20 மாத்தளை மாவட்டம் தம்புலை நகரில் அமைந்திருக்கும் ஹைரியா ஜும்மா பள்ளிவாசல் தாக்குதலுக்குள்ளானது. தம்புலை ரங்கிரி ரஜமகா விகாரையின் தலைமை மதகுரு இனாமலுக்வ சுமங்கல தேரர் தலைமையில் குழு ஒன்று பேரணியாக இத்தாக்குதலில் நடத்தியது. பள்ளிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இது 2012 மே 25 கொழும்பு தெய்வலை நகரில் கல்விகாரையில் உள்ள தாருர் ரஹ்மான் பள்ளிவாசலில் அகற்றுமாறு பௌத்த மதமாளர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதோடு பள்ளிகள் தாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து தொழுகை நடத்துமாறு நிறுத்தது நம்ம 25 சொன்ன மாதிரி 28 2012 மே 28 அப்படின்னா 2011 தான் யுத்தம் முடியுது. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போயிருக்கு. 2012 மே 28 பாருங்கள், குருநாகல் மாவட்டத்தில் ஆரிய சிங்கள வத்தல் அமைந்துள்ள உமர் இப்னு கத்தாப் குரான் மதரசாவில் தொழுகை நடத்துவதை நிறுத்துமாறு பௌத்த மதமார்கள் தலைவில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதோடு அங்கு தொழுகை நடத்துவதும் நிறுத்தப்பட்டது. மே 28. அதுக்கப்புறம் ஜூன் 8
அது வந்து திருகோணமலை பாலத்தில் திருகோணமலை மாவட்டம் வெள்ளை மணல் கருவாயுற்று கிராமத்தில் மஸ்ஜிதுல் ராபியா பள்ளிவாசலை பார்வையிடச் சென்ற தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான குழுவினரை பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாது என தடுத்தது பாதுகாப்பு படையினர். அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு எதிரான துண்டு பிரசுரம் வந்து ஜூலை 12 வந்து பதுளை மாவட்டம் முஸ்லீம்களுக்கு அஃபாண்ட பொய் துண்டு பிரசுரம் வந்து ஜூலை 12, 2012 பதுளை மாவட்டம் பதுளை நகரில் முஸ்லீம்களுக்கு எதிரான அபாண்ட பொய்களை தாங்கிய நீண்டதொரு துண்டு பிரசுரம் வெளியிட்டப்பட்டது. நம்ம மேலே பொய் சொல்லி ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜூலை 24 குருநாகலை மாவட்டம் தெதுருவோயா தாருல் அர்க்கம் தக்கியாவில் இரவு தொழுகையை நிறுத்துமாறு பௌத்த மதகுருமார்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. ஒரு தொழுகை நடத்துவது நிறுத்தப்பட்டதாம். நிர்மாணப்படி அடுத்தது வந்து ஜூலை 27 பாருங்கள். நல்ல அந்த எப்படி அந்த வீரியம் எப்படி கூப்பிட்டு போகுது பார்த்தீங்களா? அந்த ஒரு வருஷம் கெப் விட்டுட்டு இப்போ ஒரு 5-6 நாள் கெப் விட்டு அப்படி ஒவ்வொரு நாள் நடந்துட்டு போகுது அங்கங்கே. திருக்கோணமலை மாவட்டம் கினியா பாலத்தை அண்மித்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிவிக்கும் அமைந்துள்ள வரவேற்பு அலங்கார வளைவினை நிர்மாண பணி இடைநிறுத்தப்பட்டதாம். 2012 ஜூலை 27 தொழுகை நடத்துவது நிறுத்தப்பட்டதாம். 2012 ஜூலை 26 கொழும்பு மாவட்டம் தேவை பீரிஸ் மாவட்டத்தில் உள்ள தாருல் அர்க்கம் மதரசாவை தொழுகை நடத்துவதை நிறுத்துமாறு அரசாங்க உத்தியோகபூர்வமாக நிறுத்தியது. தொழுகை நடாத்துவதை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இது ஏன் பண்ணுறான்னு சரியா சரி ஓகே பாரு. தொழுகை நடாத்துவதை நிறுத்துமாக கோரி ஆர்ப்பாட்டம் 2012 ஜூலை 29 கொழும்பு ராஜகிரிய ஒபேசேகரையில் உள்ள ஜமாவுத் தாருல் ஈமான் பள்ளிவாசலில் இரவு நேர தொழுகை நடாத்துவதற்கு பௌத்த மதகுருமார்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 3 திருகோணமலை மூதூர் பிரதேச செயலப்பிரிவில் உள்ள பௌத்தர்கள் எவரும் வசிக்காத ஜபல்மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது. ஜபல்மலையில் புத்தர் சிலை பற்றியும் போட்டியது ஆகஸ்ட் 3. அடுத்தது ஆகஸ்ட் 30 எனக்கு இது அந்த தொடர்ந்து பாருங்கள். இவங்க இது எவ்வளோ அவட இது எச்சரிக்கை ஒன்று கொடுத்துறாங்க. 2012 ஆகஸ்ட் 30 கொழும்பு மாவட்டம் வெள்ளம்பிட்டிய கொகிலாவத்தையில் பள்ளிவாசலில் நுழைந்த பௌத்தர்கள் பள்ளிவாசலை தாக்கப் போவதாக எச்சரித்தனர். இது இவ்வளோ சாலிது இப்படி பாசி முடிய போல எங்களுக்கு இது முடிஞ்சிடும் போல. அப்போ எவ்வளோ அநியாயம் யோசிப்பாருங்க. 2012 அக்டோபர் 27 அன்றாபுரை மாவட்டம் மல்வத்தோயா லேன் பள்ளிவாசலுக்கு பௌத்த தீவிரவாதிகளால் தீ வைக்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அப்புறம் அக்டோபர் முடிஞ்சு இப்போ நவம்பர் ஆகிட்டே அவங்க இன்னும் கொஞ்சம். நவம்பர் மாதம் 23 பதுளை மாவட்டம் பதுளை நகரில் பொது பலசேனாவில் முஸ்லீம்களுக்கான ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டது. புத்தர் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள கையுறை ஒன்றில் முஸ்லீம் வியாபார நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்டதாக பொது சேனாவினால் திட்டமிட்டு செய்யப்பட்ட நாடகத்தை உண்மைப்படுத்துவதற்காகவே ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதாம். அவங்களே வச்சுட்டு அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களாம். இதன் போது ஜும்மா விட்டு வந்த இராக்களையைச் சேர்ந்த முகமது நசீர் என்பவர் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கப்பட்டதோர் முச்சக்கர வண்டி ஒன்றும் சேதத்துக்குள்ளாக்கப்பட்டது. அடுத்தது நவம்பர் 30 மஹரகம நாவின்ன ரஜமகாவிகாரையில் முஸ்லீம்களுக்கு எதிரான பேரழி ஒன்று இடம்பெற்றது. கிழக்கு முஸ்லீம் தீவிரவாதிகளால் பௌத்த மரபு சின்னங்கள் அளிக்கப்படுவதாக கூறிய பேரணி. பன்றி இறைச்சி கறி 12 டிசம்பர் 3 கண்டி மாவட்டம் குண்டசாலை விவசாய கல்லூரியில் கற்பிக்கும் முஸ்லீம் மாணவர்களுக்கு பன்றி இறைச்சி கறி பரிமாற்றப்பட்டது. சரி, அடுத்து முஸ்லீம்களுக்கு எதிரான சுவரொட்டிகள் 2012 டிசம்பர் 8 கண்டி மாவட்டம் கண்டி மாநகரில் முஸ்லீம் வியாபாரிகளுக்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதோடு கைபேசிகள் வழியாக குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன. அதெல்லாம் வீடியோமாக போகிறாங்க. அப்புறம் டிசம்பர் 8க்கு போகிறோம். கொஞ்ச நாள் லீவ் விட்டிருக்காங்க. 23 முஸ்லீம் தாக்கப்பட்ட 23 மாவட்டம் எம்பிலிப்பட்டியாவில் 2 வர்த்தகர்கள் பௌத்த தீவிரவாதிகள் தாக்கப்பட்டனர். முஸ்லீம்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 2012 டிசம்பர் 24 23 மாவட்டத்தில்
எம்பிலிப்பட்டியில் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு ஆட்டப்படம் பண்ணிடுறாங்க. பள்ளி மீள் நிர்மாணம் செய்வதற்கு எதிர்ப்பு. 2000 டிசம்பர் 24 பதினொன்று மாவட்டம் மகிழங்கில் அமைந்துள்ள பள்ளி மீள் நிர்மாணம் செய்ய வேண்டாம் என பௌத்த தீவிரவாதிகளால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதோடு துண்டுப்பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 5 அனுராதபுரம் மாவட்டம் மல்வத்தோயா லேண்டில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் முஸ்லீம்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேறுமாறு பௌத்த மதகுருக்களால் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. பாருங்க, எல்லா இடத்தும் ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணிக்கிறாங்க. சும்மா எடுத்த பொடிக்கு இதை செய்யலாம் அது செய்யலாம்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வாசி பாருங்க. வாசிக்கவுமே எல்லாமே இருக்குது. என்ன எனக்கு என்ன விளங்குது இல்லை, எழுத்து விளங்குது தான் அவ்வளோ கவலையாகிது பார்க்கும்போது. 2013 ஜனவரி 9 அனுராதபுரம் மாவட்டம் மல்வத்தோயா லேனில் அமைந்துள்ள பள்ளிவாசல் பௌத்த தீவிரவாதிகள் தாக்கப்பட்டது. பள்ளியை விட்டே தான் இருக்கிறாங்களா. முஸ்லீம்களுக்கு எதிரான சுவரொட்டிகள் 2013 ஜனவரி 15 கொழும்பு மாவட்டம் கொழும்பு மகாராரில் முஸ்லீம்களுக்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாம். அப்போ பாருங்கள், வர்த்தக நிலையம் மூடுமாறு ஆர்ப்பாட்டம் 2013 ஜனவரி 19 கொழும்பு மாவட்டம் மகரகமையில் அமைந்துள்ள முஸ்லீம் வர்த்தகருக்கு சொந்தமான நோ லிமிட் வர்த்தக நிலையத்தை மூடுமாறு பௌத்த மதகுருக்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. அதனை தாக்கி அழிப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முஸ்லீம் ஹோட்டல் உருவருந்ததை நிறுத்துமாறு கோரிக்கை 2013 ஜனவரி 20 அனுராதபுரம் மாவட்டம் புதிய நகரத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதோடு துண்டு பிரசுரமும் வெளியிடப்பட்டது. முஸ்லீம் ஹோட்டலுக்கு சிங்களவருக்கு என தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் மலட்டுத்தன்மை ரசாயனம் சேர்க்கப்பட்டதாகவும் ஆதனிலால் ஹோட்டலில் உணவு வழங்குவதை அவசியம் நிறுத்துமாறு அதில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கு எதிரான துண்டு பிரசுரம் 2013 ஜனவரி 20 குருநாகல் மாவட்டம் குளியார்பட்டியை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு எதிரான துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது. துண்டு பிரசுரம் 2013 ஜனவரி 20 அனுராதபுரம் மாவட்டம் அனுராதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம் உணவர்களின் சிங்களவர்கள் எவரையும் செல்ல வேண்டாம் என துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது. முஸ்லீம்களுக்கு எதிரான ஒன்று கூடல் 2013 ஜனவரி 21 குருநாகல் மாவட்டம் குளியார்பட்டி பிரதேசத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒன்று கூடல் அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போ இது பிறகு நினைக்கிற மாதிரி ஒரு டேக்கு மாதிரி 2021 ஜனவரி 22 குருநாகல் மாவட்டம் பரஹதனிய பிரதேசத்தில் முஸ்லீம் கடையில் பொருட்கள் வாங்க வேண்டும் என சில பௌத்த பிக்குகள் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அடுத்தது 22 தான் முஸ்லீம் பள்ளிவாசலில் ஜிஹாதின் பாசறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் கொழும்பு புதிய நிர்மாணிக்கப்பட்ட அனைத்து பள்ளிவாசல் ஜிஹாதின் பாசறைகள் என பொதுபல சேனா அமைப்புகளால் உடவிலாருக்கு மாநாட்டில் எச்சரிக்கப்பட்டதாம். வாயில் ஹலால் சான்றிதழ் அவசியமில்லை 2013 ஜனவரி 22 முஸ்லீம்கள் பாவனைக்காக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மாத்திரம் ஹலால் சான்றிதழ் அவசியம் எனவும் ஏனையவர்கள் பாவனைக்காக உற்பத்தி செய்யப்படும் ஹலால் சான்றிதழ் அவசியமில்லை எனும் அகில உலக ஜமாத்தினர் அகில உலக ஜமாத்துலமா எடுத்துள்ள தீர்மானத்தை நடைமுறைக்கு சாத்தியமற்றதென ஜாதிக இல உரிமை செயலாளர் சம்பிக்க ரணவிக்க தெரிவித்துள்ளார். நம்மளோட கூட்டாளியை பேசி செஞ்சுக்கணும். சரி, என்ன செய்ய, அரசியலுக்கு கூட்டாளி ஆகிட்டானுங்க. ஆனால் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி வேலை தான். பள்ளிவாசல் சம்பந்தமான தகவல் வேண்டும். இலங்கை பள்ளிவாசல் சம்பந்தமான தகவல் தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பொதுபல சேனா அமைப்பு மாநாட்டில் தெரிவித்தது. அதுக்கு நீ ஒன்று பாருங்கள், ஆர்டிஐ கூட அந்த கணக்கு வந்தில்லை. ஆர்டிஐ ஒன்று வேணும்னு கேட்டீங்கன்னாலும் பிரச்சனை நாய் இதெல்லாம் கேட்குறான் பாருங்கள், ஒரு போடுவானுங்கண்ணே. சரி விடுங்க. ஹோட்டல் தாக்கப்பட்டது ஜனவரி 23 2013 22 23 இப்போ தான் நிறைய வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்கே கொடுத்து இங்கே அடித்து இங்கே இது பண்ணி கல்துறை மாவட்டம் பேர்வலை நிலையில் அமைந்துள்ள முஸ்லீம் ஹோட்டல் பௌத்த மாணவர்களால் தாக்கப்பட்டது. 23 ஜனவரி 23 நெட்எஃப்எம் நிகழ்ச்சியின் போது முஸ்லீம்கள் பாடசாலைகளை கட்டாது ஏன் பள்ளிவாசல்களை கட்டுகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதுவும் சரிதான். சரி, நீ கேட்ட நீ தான் இல்லை, நான் இதை கேட்டிக்கொண்ட நீ என்ன சொல்லிக்கோ, என்கிட்ட சொல்லிக்கொண்டு இதை சொல்லி கேட்டு கேளு. சரி விடு, அதை நீ எதுக்கு கேட்குற? பள்ளிவாசல் உடைக்கணும்னு கேட்குற, ஆசை இதுக்கு எங்களை முன்னேற்றத்துக்காக கேட்குற. வெங்காயம் ஹலால் சான்றிதழுக்கு போட்டியான சான்றிதழ் 2013 ஜனவரி 23 கொழும்பு ஹலால் சான்றிதழ் போட்டியான உணவுப் பொருட்களுக்கு ஜாத்திக இல உரிமை அகில இலங்கை பௌத்த காங்கிரஸோடு
இணைந்து தரச்சான்றிதழ் ஒன்றை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் சம்பிக்க தெரிவித்துள்ளார். சரி விடும். இப்போ ஹலால் சீலில் வெளிவேணும்னு தெரியும் நாட்டுக்கு எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணி தந்தீங்க இந்த ஹலால் சீல். வெளிநாடுகளுக்கு போகும்போது நமக்கு ஒரு ரிலையபிலிட்டி ஒன்று கிடைக்கிது தானே. இது ஷுவர் நல்ல ப்ராடக்ட் தாண்டு. எல்லாம் போய்ட்டு விற்க போகிறது மிடில் ஈஸ்ட் தானே. எனக்கு அதே மாதிரி இல்லை வெளிநாடுகளில் போயிட்டு ஸ்ரீலங்கன் பிராண்ட் உருவாக்கிக்கேன் அங்கே போயிட்டு. ஏன்னா அவ்வளோ ரிலையபிலிட்டி ஒன்று. எல்லா கவர்மெண்ட்டையும் எல்லாமே நம்ப மாட்டாங்க. ஸ்ரீலங்கன் உலமா சபைக்குள்ள இடத்த அவ்வளோ பெரிய இடம். இது $1,000,000 ஆன பிஸ்னஸ் உண்டு. சும்மா காசு வந்துட்டிக்கும் எங்களோட ஒரு நிறுவனம் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க காசு தந்து அடிப்பான் வெளிநாட்டுக்காரங்க. ஆனால் ஸ்ரீலங்கா உலகத்திலே நம்பர் 1. பிகாஸ் அரபு நாடுகள்லாம் அவங்களோட நாட்டு ஹலால் சீலாம் அப்படி தான். அது ஹலால் தான், ஹராம் செய்யலாம். பட் எங்களோட நாடுகளில் தான் அந்த ஹலால் சீல் ஒன்று தேவைப்படுச்சு. ஸோ உலகத்தில் நினைக்கிற மாதிரி மலேசியாவிலே அடுத்தது வைக்குது. பட் ஆனால் உலகத்திலே மலேசியாவை விட ரிலையபிலிட்டி கூடியான இஸ்லாத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இடம் ஸ்ரீலங்கா தான். வேண்டிய நாடுகளுக்கு கொண்டு போய் திக்கிச்சு. ஆஃப்ரிக்கா கொண்டு போய் திக்கிச்சு, இந்தியா கொண்டு போய் திக்கிச்சு. ஸ்ரீலங்கா ஹலால் சீல் எடுத்து வந்தால் தான் அடிப்பேன்னு சொன்னால் சும்மா தான் எங்களுக்கு தானே காசு வந்துட்டு போது. கொண்டு வச்சு முன்னெடுத்து தெரியாத கூட்டம். பள்ளிவாசலுக்கு எதிர்ப்பு. 2013 ஜனவரி 24 திருநெல்வேலி மாவட்டம் பலாங்குடை பிரதேசத்தில் உள்ள ஜெயிலானி பள்ளிவாசலுக்கு பௌத்த தீவிரவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கல்வீச்சு தாக்குதல். 2013 ஜனவரி 30 காலி மாவட்டம் காலி நகரில் அமைந்துள்ள LOLC இஸ்லாமிய பிரிவு கல்வீச்சு தாக்குதலுக்கு உள்ளானதோடு வங்கி ஊழியர்கள் கொலை அச்சுறுத்தலுக்கு உள்ளானமை. ஜனவரி 30 முடிச்சுட்டாங்க. 31 பதுளை மாவட்டம் பதுளை நகரில் முஸ்லீம்கள் பௌத்த தீவிரவாத அச்சுறுத்தப்பட்டமை பெயர் மாட்டப்படுது. அப்புறம் 31 February 1. 2013 February 1 கண்டி மாவட்டம் சித்திலப்பை மாவத்தை பெயர் பலகை மைப்பூசி அளிக்கப்பட்டது. வித்தியார்த்த மாவத்தை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ என்ன பேர் இருக்கிறது பார்க்கணும். அதுதானே சரி விடு. ஜனாதிபதி ஆசீர்வாதமா 2013 February 7 அது 4 ஒன்று இருக்குது. 2013 February 4 முஸ்லீம்களுக்கு எதிரான துண்டு பிரசுரம் உண்டு. காலி மாவட்டம் காலி நகரில் பொதுபல சேனா அமைப்பினால் முஸ்லீம்களுக்கு எதிரான துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது. அப்புறம் ஜனாதிபதி ஆசீர்வாதம் 2013 February 7 2013 ஆண்டு ஹலால் ஒழிப்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுபல சேனா அமைப்பு அறிவித்துள்ளது. தமது செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கை ஜனாதிபதி ஆசீர்வாதம் வழங்கியதாக தெரிவித்தது. அடப்பாவி மறுப்பு கூட தெரிவிச்சிக்க மாட்டாங்களே பன்னாட. என்ன கூட்டண்டாங்கலாம். அச்சுறுத்தல் கடிதம் 2013 February 7 குருநாகல் மாவட்டம் நாரமல மொஹரில் முஸ்லீம்கள் வர்த்தகர்களுக்கு பரதம்பியாவுக்கு மார்ச் மாதத்தில் மரணம் என்று தலைப்பின் அச்சுறுத்தல் கடிதம் அனுப்பப்பட்டது. பௌத்த அமைப்புகளில் ஒன்றியம் எனும் பேரு. நாங்கள் எங்கட ஆக்களுக்கு தான் ஒரு அமைப்பும் இல்லை. இவனுக்கு எத்தனை அமைப்பு இல்லை. உருப்பட்டுறதுக்கு சரி அமைப்பு தந்துருக்கோம். சும்மா சரி ஈக்குற ஒரே ஒரு அமைப்பு உலமா சபைன்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனை வந்தாலும் அவனை கழுத்தப்பட்டு கூடி மொத்தம் வந்தால் என்னடா செய்வீங்க. முஸ்லீம்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். கேகாலை மாவட்டம் வரக்காப்புளையில் பௌத்த மதகுருமார் தலைமையில் முஸ்லீம்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. February 9 பள்ளிவாசல் தாக்கப்பட்டது. 2013 February 9 மாத்தறை மாவட்டம் கந்தர பள்ளி வாசல் பௌத்த தீவிரவாதிகள் தாக்குதலுக்குள்ளானது. தொழுகைக்கு சென்றோர் மீது தாக்குதல். 2013 February 10 குருநாகல் மாவட்டம் நாரம்பல ஹொரம்பாவ பகுதியில் சுப தொழிலுக்காக சென்ற நபர் ஒருவர் தாக்குதலுக்குள்ளானார். ஹலால் எதிர்ப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. 2013 February 11 குருநாகல் மாவட்டம் இரம்புகணை பிரதேசத்தில் ஹலால் எதிர்ப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. முஸ்லீம் ஒருவர் தாக்கப்பட்டார். 2013 February 11 குருநாகல் மாவட்டம் ஹொரம்பன பகுதியில் முஸ்லீம் ஒருவர் தாக்குதலுக்குள்ளானது. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஆட்களுக்கு கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க.
அடுத்தது கடை உடைப்பு, அடுத்தது கொஞ்சம் சிறுமைப்படுத்தும் ஊமைன்னு சொல்லிக்கிறாரு தங்கம். 2013 பிப்ரவரி 12 கொழும்பு சிங்கள பௌத்தர்களை இரப்பர் தோட்டத்தில் உள்ள இரப்பர் மரங்களுக்கும் சிறுபான்மை முஸ்லிம்களை அத்தோட்டத்தில் வளர்க்கப்படும் செடிகளுக்கும் ஒப்பிட்டு பொதுபல சேனா கருத்து தெரிவித்தது.